மாமல்லபுரம் அருகே உள்ள திருவடந்தையில் நடைபெறும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் சேதல ஜெபசன். வணக்க விவரங்கள். அடுத்துள்ள திருவிடந்தையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய திமுகவின் பிரம்மாண்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மண்டல மாநாட்டிற்கு தற்போது முதலமைச்சர் மேடைக்கு வந்திருக்கிறார். தற்போது அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் திமுகவின் 15 மாவட்டங்களில் உள்ள 49 சட்டமன்ற தொகுதியிலிருந்து சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக முன்னதாகவே திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் அனைவரும் ஏற்கனவே மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்து எந்த பொருட்களும் உள்ளே எடுத்துச் செல்லாதவாறு அவர்களுக்கு சோதனை செய்த பின்னரே அவர்களை உள்ளே அனுமதித்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் அவர்களுக்கென தனித்தனியாக இருக்கைகள் போடப்பட்டிருந்தது. குறிப்பாக இங்கு 1 லட்சம் சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமான திடல் அமைக்கப்பட்டு இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. இங்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போல மினி கிளினிக்குகள், மருத்துவ குழுக்கள், தீயணைப்பு துறையினர் என ஏராளமானோர் இந்த பகுதியில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது மேடைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் அவரை வரவேற்று தற்போது அவர்களுக்கு புத்தகங்கள் என அனைத்தையும் வழங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாநாட்டில் சிறப்புரையாற்றுவதற்காக இன்னும் சற்று நேரத்திற்கு விழா மேடையில முதலமைச்சர் வர இருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கமான மாநாட்டில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் பேசிய பின்னர் இறுதியாக முதலமைச்சர் அந்த மாநாடுகள்ல உரையாற்றுவார். ஆனால் இந்த முறை இந்த மண்டல மாநாடு என்பது BLO 2க்களுக்கான அறிவுரைகளை வழங்கக்கூடிய மாநாடு என்பதின் காரணமாக நேரடியாக தமிழக முதலமைச்சரே இந்த மாநாட்டில் பேசுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கட்சியின் 1-2 நிர்வாகிகள் மட்டும் பேசிய பின்னர் முதலமைச்சர் எவ்வாறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாக முகவர்கள் நீங்கள் செயல்பட வேண்டும், தற்போது உங்களுடைய பணி என்ன, அடுத்த கட்டமாக மாநாடு முடிந்து நீங்கள் செல்லும் போது என்ன மாதிரியான விஷயங்களை கட்சி சார்பில் கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகளை அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாநாடாக இந்த மண்டல மாநாடானது நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக இன்னமும் 2-3 மாநாடுக்கு இதை போன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெபசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.